நடிகர் ரவி மோகன் காதலிக்க நேரமில்லை படத்தை தொடர்ந்து பராசக்தி, கராத்தே பாபு, ஜீனி, ப்ரோ கோட், தனி ஒருவன் 2ன்னு இப்படி பேக் டு பேக் நிறைய படங்கள் கமிட் ஆகி நடிச்சிட்டு வராரு. அந்த வகையில டைரக்டர் அர்ஜுனன் இயக்கத்துல அவர் நடிச்சிட்டு வர ஜீனி படத்துல இருந்து ஏர் ரஹ்மான் இசையில அப்படி அப்படி அப்படிங்கிற வீடியோ சாங் வெளியாகி இருக்கு. இந்த சாங் தான் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அந்த அப்படி அப்படி சாங்ல கிருதி ஷெட்டி மற்றும் கல்யாணி பிரியதர்ஷன் கிளாமரா டான்ஸ் ஆடி இருக்காங்க. பலரும் இப்ப சோசியல் மீடியால நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் லோகா மாதிரியான ஒரு விமன் சென்ட்ரிக் படத்துல நடிச்சு அதுல ஹிட் கொடுத்துட்டு இப்படி ஐட்டம் சாங் பண்ணிருக்கீங்களேன்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. சிலர் நடிப்புல இது எல்லாமே ஒரு அங்கம் தான், லோகா மாதிரி ஒரு படம் நடிச்சிட்டா இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாதுன்னு எதுவுமே இல்ல, நடிப்பா மட்டும் பாருங்கன்னு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கல்யாணி பிரியதர்ஷனே இதை பத்தி ஓப்பனா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நடிகையா எப்போதுமே இது வரைக்கும் நான் பண்ணாத விஷயங்களை முயற்சி பண்ணணும் அப்படின்னு என்ன புஷ் பண்ணிட்டே இருப்பேன். இந்த சாங்கும் அதுல ஒண்ணுதான். டைரக்டர் இந்த சாங்கை பத்தி என்கிட்ட சொல்லும்போது அவர் எவ்வளவு அற்புதமா இப்படி ஒரு கமர்ஷியலான மியூசிக்கல் பீஸை ரொம்ப தத்ரூபமா மேலும் ஜீனி படத்தோட கதைக்கு ஏத்த மாதிரி உருவாக்கி இருக்காருன்னு வியந்து போயிட்டேன். நீங்க எல்லாரும் அதை படத்துல பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது, நல்லாவே அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, புதுசா ட்ரை பண்ணியிருக்கோம், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன் அப்படின்னு கல்யாணி பிரியதர்ஷன் இந்த சாங்ல இப்படி நடிக்க ஒத்துக்கிட்ட காரணமே இது கதையோட ஒரு அங்கம் தான், படமா பார்க்கும்போது ரொம்ப வியப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கல்யாணி பிரியதர்ஷன் இந்த படத்தோட கதை ரொம்பவே தனித்துவமா இருக்கும், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும், என்னோட ரோலுமே ரொம்பவே நல்லா இருக்கும், கண்டிப்பா படத்துல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலரும் கல்யாணி பிரியதர்ஷனை இந்த சாங் வச்சு ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் லோகா மாதிரி நிறைய படங்கள் பண்ணுங்க, இந்த மாதிரியான சாங் ரூட்லயே போய் உங்களோட ஆக்டிங் கரியரை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க. கல்யாணி பிரியதர்ஷன் சொல்ற மாதிரி ஜீனி படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சாங்கான காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரலாம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.